8 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்ற மாதிரி 8 ஸ்டெப்பா நம்ம வந்து பிரிச்சு நம்ம போன வீடியோல கூட பார்த்தோம். அந்த 8 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்பா நம்ம போலாமா? கண்டிப்பா போலாம் சார். ஓகே. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா ஐடியா டு இனிஷியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். த ஸ்பார்க். ஸோ திடீர்னு காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, அதை நீங்க நம்புறீங்க, இதுதான் என்னுடைய தொழில், நான் இதுதான் செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க. தொடர்ச்சியா டெய்லி காலையில நைட் தூங்குறீங்க, காலையில எழுந்துக்கிறீங்க, அதுலயே தான் நீங்க வந்து ஒரு மெடிடேஷன்ல இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்களை அது ரொம்ப ஆட்கொள்ளுது. கற்பனை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப எங்க போனாலும் உங்க கண்ணுல அதே தான் படுது. ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க ரோட்ல போனா அதே மாதிரியே விஷயம் உங்க கண்ணுல படும். பாத்தீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆமா சார். ஒரு கலர் கூட அப்படிதான் சார் தோணும். ஒரு பிளாக் கலர் போட்டிருப்போம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாரும் பிளாக் கலரா போட்டுட்டு இருப்பாங்க, கல்ல கருப்பு கலரே பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஒரு பயம் வந்தா கூட அப்படி வரும். எஸ் எஸ், கண்டிப்பா. ஒரு பயம் வந்தா நம்ம கண்ணுல அதே தான் கண்ணுல பட்டுட்டு. ஆமா, இது எப்படின்னா சோசியல் மீடியால சொல்ற மாதிரி தான். ஒரு விஷயத்த பாத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவன் என்ன பண்றான், அல்காரிதம் வந்து நம்ம அதையே திருப்பி கொடுக்குற மாதிரி. சோசியல் மீடியாக்கெல்லாம் முன்னாடியே இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். ஆமா. So law of attraction சொல்றாங்க. அதன் பேரு. அது வந்து நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு திரும்பி திரும்பி கண்ணுல வந்துட்டே இருக்கும். அட்ராக்ட் பண்ண நீ தான் அட்ராக்ட் பண்ற அப்படின்னு. அப்போ ஒரு ஐடியா டு இனிஷியேஷன், தொடர்ச்சியா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில சுத்தி 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 வந்துட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க அது உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இப்பதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு ஒண்ணு இருக்கு இல்லையா, பகுத்து பார்க்கணும் இல்லையா, அன்னப்பறவை மாதிரி. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டது, நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இதுதான் என் பிசினஸ் போல இருக்கு, நான் இதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இதை ஆரம்பிச்சேன்னா இது யாரோடைய பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது, ப்ராப்ளத்தோட ரூட் காசுக்கு போகணும். இப்ப ஏதோ ஒரு பொருள் செய்ய போறேன்னா, விற்க போறேன்னா காசுக்காக மட்டும் கிடையாதுல்ல. காசு தான் இம்பார்ட்டன்ட் வியாபாரத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது யாரோட பிரச்சனையும் சால்வ் பண்ண போகுது, யாருக்கோ ஒரு ஈஸியா அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவ போகுது, ஒரு கம்ஃபர்ட் கிடைக்க போகுது. ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகலாம், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கலாம். இவ்வளவுதான வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அல்டிமேட்டா ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ. லாபத்தின் நோக்கில் பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா அதை வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான தீர்வை கொடுத்தோம்னா அந்த பிசினஸ் முடியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்களோட வீடியோ. கரெக்ட். அவர் தானே ஒரு ஆண்டர்பிரனரா இருக்க முடியும். ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்ற யாருன்னா, நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை யாரும் பார்க்காத மாதிரி ஆங்கிள் நான் பார்த்துட்டேன், இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா நிறைய பேருக்கு அது வந்து பயனடையும். அதன் மூலமா நிறைய பேர் என்கிட்ட வந்து இது வேணும்னு கேட்பாங்க, எனக்கு வியாபாரம் நடக்கும்.